அடிச்சிடும். நாங்க இல்ல அப்படின்னா அந்த கேட் உடைஞ்சிடும். மாலெல்லாம் போட்டிருக்கீங்களே, இது வளகாப்பா? வளகாப்பு யாருக்கு? இவங்களுக்கா? தன்னாக்கு. ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்த்துட்டோம், இவ்வளோ பெருசாக இருக்குது, ஐயோ நம்ம கை வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு தாட்லாம் வேண்டாம். இவரோட மவுத்தை ஓப்பன் பண்ணி கூட நம்ம நாக்கை பிடிச்சி என்னன்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஈவன் மெடிசன் கொடுக்குறதுலேருந்தோ என்னன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம தான் கை வைக்கிறோம் ஓனர் அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் நம்ம எவ்வளோ தூரம் கையை விட்டாலும் நம்ம கையை கடிக்க மாட்டாங்க, அதுக்கு பயப்பட தேவையில்லை. இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ரொம்ப சார்ஜ் பண்ணுவான். நாங்கள் இல்லை அப்படின்னா அந்த கேட் உடஞ்சிடும். என்னோடய மெயின் கேட்டு உடஞ்சிரும், யாரும் உள்ளே கூட வர முடியாது. அவ்வளோ அக்ரெசிவான டெம்பர்மெண்ட் உள்ள. இதை பொறுத்த வரைக்கும், டேனை பொறுத்த வரைக்கும் ஜென்டில் ப்ளஸ் கார்டிங் ப்ளஸ் லவபிள் எல்லாமே நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அடிச்சிடும். என்னெல்லாம் அடிச்சு ஆடுறா அப்படின்னு கம்பெனி நிற்கும். அம்மா அடிச்சுட்டு வா. மாலெல்லாம் போட்டிருக்கீங்களே, இது வளகாப்பா? வளகாப்பு. யாருக்கு? இவங்களுக்கா? தன்னாக்கு. எங்களோட பொண்ணு சொல்றோம்ல சார், அப்ப அவளுக்கு அது பண்ணோம்ல, அதனால நாங்க பண்ணோம். நாங்க மட்டும் இல்ல, இங்க அக்க பக்கத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வரிசையெல்லாம் வச்சு அது பண்ணோம். இப்போ குட்டீஸ் பாத்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி பண்ணீங்க? என்ன நார்மலா ஹியூமன்ஸ் மாதிரி அவளுக்கு ரிங்ல வளையல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க, அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். வளையல்லாம் போட்டு செயின்லாம் போட்டு இது கூட செயின்லாம் போட்டு வரிசையெல்லாம் வச்சு, நான் வரிசை கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்க டாக்ஸ் தானே, அதெல்லாம் அவங்களா சாப்பிடணும் அப்படி அந்த கிரஸ்ல அவங்க போயிட்டாங்க. அதனால அதை எடுத்து போட்டோக்காக வச்சிருக்கோம். நீங்க பசங்க தான் அதில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாங்க, பண்ணிட்டு பக்கத்துல உள்ளவங்க இன்வைட் பண்ணி எல்லாரும் வந்தாங்க. எல்லாருமே யாருமே பயப்பட மாட்டாங்க. ஆனா இந்த வளகாப்பு பண்ணலாம் என்ன சொல்றது, எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருப்பீங்க பாருங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அன்னைக்கு வளகாப்பு பண்ற அன்னைக்கு ரொம்ப கோபப்பட்டு இருப்பாரு சாரு பிளாக். ஆக்சுவலி அவர் கூட்டிட்டே வரல மேல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் அவன் தான் இருந்தா கூட எப்படின்னா அவளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவன் அந்த மாதிரி கொஞ்சம் ஜெலஸ் கேரக்டர். குழந்தைங்களே ஒரு எப்படின்னா என் பசங்களே இவர் மடியிலயோ என் மடியிலயோ உட்காந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அப்படி வந்து அவங்களை தள்ளிட்டு அவன் வந்து அப்படி ஹியூமன் மாதிரியே வந்து மடியில உட்காருவான். அந்த நேரத்துல அவன் வந்து இவளுக்கு மட்டும் தனியா இண்டிவிஜுவலா நம்ம அட்டென்ஷன் கொடுத்தா அவனால தாங்கிக்க முடியாது. அதனால அவனை வச்சுட்டு இவளை மட்டும் வச்சுதான் இங்க நாங்க பண்ணோம். ஓகே சார், அப்ப வந்ததுல இருந்து பார்க்க முடியுது அவ்வளவு அன்பா இருக்கீங்களே. என்ன சொல்றது, ரேஷன் கார்டுல வந்து பேரை சேர்க்காதது மட்டும்தான் குறை. நாயின் கூட நான் வந்ததுல இருந்து உச்சரிக்கல பாருங்களேன், இங்க வந்ததுல இருந்து எனக்கு அது சொல்லணும் அப்படின்ட்டு தோணல. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கூட எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டான் பாரு, நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டுட்டு அப்படிம்பாங்க, நாய் மாதிரி என் லொல்லுன்னு குலைக்கிற அப்படிம்பாங்கல்ல. அதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கும்? அந்த நீங்க இது கூடயே பழகிட்டு வெளியில அவங்க சொல்லும் போது இல்ல அவங்க பழகி பார்க்கலன்றதுதான் நான் முதல்ல சொல்றேன். நாய் மாதிரின்னு சொல்றாங்கன்னா அந்த நாயோட அவங்க பழகி பார்த்தாங்கன்னா அந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அது.